கேள்வி பாருங்கள், HCF கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது காரணி, அதாவது x² + 4x - 12 மற்றும் x² - 5x + 6 ஆகியவற்றின் HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்க்கலாமா? இதுக்கு என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தணும். இப்போ -12 எடுத்து நம்ம 2 நம்பரால் பெருக்குனா -12 வரணும், அதை கூட்டினா நமக்கு +4 வரணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 6 2 12, இப்போ -12 வரணும், ஆனால் இங்கே +4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க -12, ரெண்டுத்தையும் கூட்டுங்க, நமக்கு +4 கிடைக்கும். அப்போ இது என்னது, x + 6 x - 2. 1க்கு பார்த்தாச்சு, 2க்கு போகலாமா? என்னது, x² - 5x + 6. 6 காரணிப்படுத்தும் போது 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும், அந்த 2 நம்பரை கூட்டினா -5 வரணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 3 2 6 வச்சுக்கலாம். இப்போ 3 2 பெருக்கும் போது நமக்கு 6 கிடச்சிரும். ஆனால் -5 வரும்போது நமக்கு 2 நம்பரையும் மைனஸ் போட்டால் தான் நமக்கு கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால பெருக்கும் போது +6 கிடச்சிரும். சரிங்களா? அப்போ x - 3 x - 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 டைமும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது 2 இதுலேயும் வந்து HCFனா 2 இதுலேயும் இருக்கணும். அதில் எது எதுவும் பாருங்கள், x - 2 இங்கேயும் இருக்குது, x - 2 இங்கேயும் இருக்குது. அப்போ மீதி x + 6 இங்கே இல்லை, x - 3 இங்கே இல்லை. அப்போ x - 2 எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது, A தான் ஆன்சர். இதில் இன்னொன்று என்னென்னா, அப்போ x - 2 எடுத்துக்கிட்டோமா, அப்போ x - 2னா x என்னது 2 வரும், +2. இந்த +2 எடுத்து இந்த 2 சமன்பாடுலையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விடை.